நல்லா பொறிச்சு. ஐயா யாரு? கஜக்கோல் பாண்டியன். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்த துணிகளை எல்லாம் தப்பு தப்பாக அளந்து துணிகளை திருடியவன். அப்ப நிறுத்தாதே. இவர் என்ன தப்பு பண்ணாரு? இடுப்புக்கு கீழே அடிக்கிறீங்க. ஐயோ, சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. பல பெண்களிடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டவன். அப்படியா? அடிக்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் நமாஸ் பண்ணணும், விடுங்கோடா. சுல்தான் மரகாபாய் சலாம் அலைக்கும். அரே சத்தியம் பாய், நம்மூர்கார். நீ எப்படி பாய் இங்கே வந்து? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்தீங்க? எந்த டாக்டர் உங்களை இங்க அனுப்பிச்சது? என்ன யாரும் அனுப்புற பாய், நமக்கு நாமே வந்துட்டான். ஒரு ஆர்வத்திலே ஆட்டிக்குட்டி வட்டினா. ஆட்டிக்குட்டியா? ஆட்டிக்குட்டி. ஆட்டுக்குட்டியா? கட்டி கைப்பிடி கழண்டு பாய் கழுத்துல விழுந்துட்டான். பாய் மவுத்தாயிட்டான். இந்த முரட்டை ஆடுங்க இங்க ஈத்துக்கிட்டு வந்துருச்சு பாய். பாய் நம்ம மூணாரிலே மூணாறு, அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பாய் குஷியா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். யார் அது? மூணாறு? என் ஃப்ரெண்டு பாய். 3-6 3-6 3-6 9. ஹாய் இங்க வா. என்ன இங்க கூட வந்து ஈ ஓட்டுற? இதாரு தல தலன்னு ஆட்டமா போடுறீங்க. இங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பான் தெரியுமா? என்ன பெருசா கொடுத்துட போறான். கொடுக்கட்டுமே. பயம் இல்லையா? எங்களுக்கு என்னத்துக்கு பயம்? நாங்க தான் கையில விஷயம் வச்சிருக்கிறோமே. என்னது? அதான் பெக்கெட் வேணுமா? ஓபன் பண்ணாத பாக்கெட் வச்சிருக்கேன். பெத்துட்டு நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? வரும்போது கொண்டு வந்துட்டேன்ப்பா. இங்கதான் கஸ்டம்ஸும் கிடையாது, எங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. வாசல்ல தான் இந்த பகோடா என்ன நிறுத்தினா. அவன் போய் ஊட்டிட்டான். ஆமா, உன்னை நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்திருந்தா ஐயோ என்ன நம்ம சாயா அத்தை. சத்தியம் தம்பி, நீ செத்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் இங்கயா இருக்கிற? அதை ஏன் கேக்குற தம்பி? இங்க என்ன பர்மனன்ட் பாவி ஆக்கிட்டாருங்க. நானும் கடுக்கா கொடுத்து ஓடிதான் பாக்குறேன். கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரானுங்க பாவி பசங்க. யார பாத்திர கவிக்கிற கை விடுறா. வாய் வத்தல பாக்கு போட்டு ஜாக்கிரதை. அப்படி சொல்ற என்ன இப்படி மிரட்டுகிறான் இந்த பாவி? அங்க யமனையே அசத்திட்டான். யமலோகத்துல விசாரணையை நிறுத்திட்டாங்க. என்ன தெரியும்? வாங்கடா விளக்கமார்களா. புள்ள சின்ன வயசுல இருந்தே பரட்சிக்காரன்டா. ஏண்டா கண்ணு சத்தியம், என் மகன் சுந்தரம் காண போனதுக்கு அப்புறம் நான் வச்சிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு எனக்கு கொலை பண்ணானே அந்த பாவி தாண்டவன் புள்ள. அவனை 4 போட்டு நீங்க வரும்போது கூட்டிக்கிட்டு வந்திருக்க கூடாது. அவனை யாரு கூட்டிட்டு வர வேண்டாம், டைரக்டா அவன் இங்கதான் வருவான். இப்பதான் யமதர்மனுக்கே ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். எப்படியாவது கோல்மால் பண்ணி இந்த பசங்களை எல்லாம் ஒரே அமுத்திட்டேன்னா நான் பூலோகத்துக்கு கட்டிட்டு போயிடுவேன். கைதங்க ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வேலை செய்யணும். அப்புறம் யார் தான் வேலை செய்யறது? இவன் யாரு? மேஸ்திரி. நீங்க எல்லாம் இங்க ரொம்ப நாளா வேலை செய்யறீங்களா? கல்புகோரி காலமாக வேலை செய்கிறோம். அடே அப்பா, அப்படின்னா உங்களுக்கு ஓய்வே கிடையாதா? எங்களுக்கு சாப்பு கூட கிடையாது. ஆண்டவா, இது என்ன பேண்டட் லேபர்? அப்படின்னா 8 hour டியூட்டி, ஓவர் டைம், வீக்லி லீவ் எதுவுமே இல்லையா? அவங்களுடைய பட்டியல சித்திரகுப்த பக்கம் பக்கமா எழுதுறாரு. அவங்களை எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்கானுங்க. பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது, பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது. பிடிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒத்துமை உண்டா? கோரிக்கை உண்டா? யூனியன் உண்டா? வேலை நிறுத்தம் உண்டா? வேலையை நிறுத்தினால் எவன் கேட்பாரே. எவன் கேட்பான்னு? ஐயா, எங்களை தான் பிடிச்சிட்டு வரீங்க. நாங்க பாவிகள் நரகலோகத்துக்கு வர்றோம். நீங்க வாழ்க்கை பூரா இங்கே இருக்கீங்களே, அப்படின்னா நீங்க எல்லாம் பர்மனன்ட் பாவிங்களா? ஆதி போகும்போது மட்டும் அமீனா மாதிரி வந்துருவானுங்க. ஏண்டா அண்ணன் கேக்குறாரு, இப்ப பதில் சொல்லுங்களேன்டா. சிவன் காலத்துல இருந்து அந்த சட்டம் சிவனையே கேள்வி கேட்ட நக்கீர பரம்பரை இது. எங்க ஊர்ல முட்டா பசங்களை பார்த்து அறிவில்லாத ஆட்டு மந்தைகளே நாங்க கூப்பிடுவோம். அதை நிரூபிக்கிற மாதிரி இங்க எல்லாரும் கொம்போட இருக்கீங்க. காமரேட், இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு பாயிண்ட வைக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா,
இந்திரன் என்ன மேல் ஜாதி, கிங்கரன் என்ன கீழ் ஜாதி. அவன் உண்டு கொழுத்து உல்லாசமாக இருக்க நீங்கள் உழைத்து உழைத்து பாடுபட வேண்டிய அவசியம் என்ன? என்ன 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 கவரேஜ். பாயிண்ட் நம்பர் 2. நான் சொல்றது என்னன்னா, தொழில உங்களுக்கு துரோகம் பண்ணி, ஜாதியில உங்களை தாழ்த்தி, ஜனங்களை பிடிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்குமே வச்சிருக்காங்களே, நீ என்ன அடியாட்களா இல்லை அடிமைகளா இல்லை சொறி நாய்களா? ஆகவே காம்ரேட்ஸ், நான் சொல்றது என்னன்னா, நரகலோக தொழிலாளர்களாகிய உங்களுக்கு, அதாவது கிங்கரர்களுக்கு தனியாக ஒரு யூனியன் ஆரம்பிக்க வேண்டும். யூனியன் என்றால் கிங்கரர்கள் நல உரிமை சங்கம். நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவது, உங்கள் கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்தால் உடனே ஸ்ட்ரைக் செய்வது, அதாவது வேலை நிறுத்தம் செய்வது. ஆகவே காம்ரேட்ஸ், நாம் கிங்கரர்கள் யூனியன் ஆரம்பிப்போம். காம்ரேட்ஸ், 8 மணி நேர வேலை, அதற்கு தகுந்த ஊதியம், சிக் லீவ், கேஷுவல் லீவ், யூசுவல் லீவ், இன்னும் நாம எதற்கெல்லாம் லீவு கேட்கிறோமோ வருஷம் பூரா நாம லீவு கேட்டுக்கிட்டே இருப்போம், அவங்க கொடுக்கணும். இதற்கெல்லாம் யார் தலைமை வைப்பது? நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்? இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக தான். எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. மண்டுகங்களா மண்டுகங்களா, தலைவர் வாழ்கன்னு சொல்லுங்கடா. எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. தலைவர் சத்தியமூர்த்தி. காம்ரேட்ஸ், யூனியன் கண்டுவிட்டீர்கள். யமதர்மராஜனை எதிர்த்து போராட பொங்கி எழுங்கள், புரட்சி கீதம் பாடுங்கள். கொம்பு வச்ச யமன், பாதிகள் சங்காரகன், பூதகணபரி பாலகன், இந்த யமனிடமா அவனுடைய மிரட்டல். எளியவர்களின் காவலன், ஏழைக்கு பரிபாலகன், பாட்டாளி மக்களின் நிரந்தர பிரதிநிதி, என்னிடமா உங்கள் உருட்டல். எதிர்த்தா பேசுகிறாய் நரமாமிச பிண்டனே, அது வீர கோர பசண்ட, களம்பறையாவும் வெற்றி கண்ட, பராக்கிரம விக்கிரம துண்ட, அண்டம் நடுக்க வைக்கும் கதாயுதம் கொண்ட யமன்டா. பூலோக வியாதி இருமலை எங்கள் யமதர்மராஜனுக்கும் பரப்பி விட்டாய மானுடா. சீவடா, வென்டிலேஷன்ல இல்லாம கட்டணம் கட்டிருக்கீங்க, நீ வேற தொத்து வியாதி பக்கத்துல உட்கார்ந்துருக்க, அவருக்கு இருமல் வராம என்ன பண்ணும்? வேறதான் யமன், இது என்ன வில்லை? தொல்லை தீர்க்கும் வில்லை, விக்ஸ் மாத்தீரை. மாத்தீரை அது அச்சதை இல்லையா தலையில போட்டுக்கிறதுக்கு? விக்ஸ் மாத்திர வாயில போட்டுக்க. How is your condition? No irritation, but what? I need rest. Correct. உங்க இருமலுக்கு காரணமே வண்டா முண்டா குண்டான்னு புரியாத பாஷையில பேசுனீங்க, அதான். நிறுத்து, இது எங்கள் தேவ பாஷை. மண்ணான் கட்டி புரியாம என்ன தேவ பாஷை வேண்டி இருக்கு? அழகா தமிழ்ல பேச வேண்டியதானே. நான் இப்ப விக்ஸ் கொடுக்கலன்னா உங்க யமதர்ம விக்கி விக்கி செத்து போயிருப்பாரு. நன்று சொன்னாய் மானுடா, எனக்கு ஒன்று கொடு. கைய நீட்டுவேன் நினைச்சேன். எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க? மந்தி. போதும் சிரிப்பு, நீ செய்த உதவி இருக்கட்டும். இதென்ன ஆர்ப்பாட்டம்? ஆர்ப்பாட்டம் அல்ல, மக்களின் குரல், சங்கம் கண்ட கிங்கரர்களின் போராட்டம். பாவம் செய்த ஜனங்களை தான் நரகத்தில் தள்ளுறீங்க. பாவம், இந்த அப்பாவி கொண்டு வளர்ச்சி ஜனங்களுக்கு ஏற்படி அக்கிரமம் பண்றீங்க. அதை எடுத்து சொல்லத்தான் இந்த கண்டனம். கண்டனமா? என்னிடமா? அண்டம் நடுக்க வைக்கும் கதாயுதம் கொண்ட யமன். பிரதர், இப்படி சத்தம் போட்டு போட்டு என் பிரஷரை வரவழைச்சுக்கிறீங்க. சத்தியத்தை நான் சொல்றேன் கேளுங்க. சத்தியத்தை பத்தி என்னிடமே விளக்கமா? யமன்டா. ஐயா,
நான் சொல்றதை கேளுங்க. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை யார் சொன்னா? நான் சொல்லவில்லை. சொல்ல மாட்டீங்களே பிரதர். காலங்காலமா உங்க கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு பேரும் உழைக்கிறாங்களா இல்லையா? அது கடமை. இந்த மாதிரி கிழவங்கெல்லாம் சீட்ல உட்காந்துக்கிட்டு கிண்ணாரம் போடுறாங்களா? அது பதவி. அப்படிதான் உழைக்கிறதுக்கு சில பேரு, உல்லாசமா இருக்கிறதுக்கு சில பேரா? Don't you think, brother யமன், உங்க ஆச்சரிய அக்கிரமம் நடக்குதா இல்லையா? நான் யமன்டா. ஆமாண்டா. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்கணும். ஒரு மனுஷன் பிரின்ஸா இருந்தாலும் சரி, பாப்பரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சின்ன மனுஷனா இருந்தாலும் சரி, யமனுடைய கண்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே? You are correct. அப்படி இருக்கும்போது உங்க சொந்த பீப்புள் கிட்ட ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? நோ பார்ஷியாலிட்டி. யமன் தர்மத்தை காக்க வேண்டும், கிங்கரர்கள் அதற்காக பாடுபட வேண்டும். அதுதான் நீதி சாஸ்திரம். என்ன பெரிய நீதி? டேக் யுவர் பொசிஷன். உங்களை மாதிரியே ஒரு தேவன் தான் இந்த இந்திரப்பைய மறுக்கவில்லை. அப்புறம் என்ன அவனுக்கு விட்டு குட்டிகளோட கேப்ர வேண்டி இருக்கு? நீங்க இந்த தடி பசங்களை சுத்தி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துக்கிட்டு ஆயுசு பூரா ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களே பாவம். உங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு நைட் கிளப்புக்காவது போக வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆவது நீங்க பார்க்க வேண்டாம்? நேரமே எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த உலகத்துல நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஒருத்தர் தான் கடுமையான உழைப்பாள். அட இந்த வருணன் எடுத்துக்கங்க. மழை ஒழுங்கா பெய்யணுமா இல்லையா? அட மழை பெய்யும் போது ராமநாதபுரம் பக்கம் பெய்யக்கூடாது. பெய்யக்கூடாது இடத்த பெய்யறான், வெள்ளத்தை உண்டாக்கிறான், திடீர்னு போயிடுறான். இந்த வாயு எடுத்துக்கங்க. சீசனல் காட். நமக்கு என்ன பிரயோஜனம்? எப்பவோ வந்து காத்த புஷ்ன்னு விடுறான். மக்களுக்கு தேவையா இருக்கும் போது விடுறதில்ல. மக்கள் தான் விட்டுக்கணும் போல இருக்கு. இந்த அக்னி இருக்கக்கூடாத இடத்துல எல்லாம் இருக்கு ஐயா. ஐயா பீடியில இருக்க ஐயா. அவன் பாட்டு ஏழைங்க குடிசைக்குள்ள பூந்து நெருப்பு வைக்கிறான், ஓடிடுறான். இந்த குபேரன் இருக்கான குபேரன், அவன் என்ன தெரியுமா செய்யறானா? இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுக்கறானா, பிளாக் மணி வர வச்சிருக்கானா. ஒவ்வொரு தேவதையும் ரிஷபத்து மேல போகுது, வெள்ள ஆனை மேல போகுது, அன்ன பட்சி மேல போகுது. நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த வாகனமாவது ஒழுங்கா கொடுத்திருக்கானா? தொத்த எருமை. பாத்தீங்களா, சவுண்டே சரியில்லை. நீங்க ஒருத்தர் தான் சார் உழைப்பாளி. 24 hours வாழ்க்கை பூரா ஏன் உழையோ உழைன்னு உழைக்கிறீங்க? இந்த கிளாஸ் என்னை குழப்பாதே. யமனே உனக்கு விளக்குகிறேன். பிரம்மன் எனக்கு கொடுத்த பதவி இது. அதுலதான் இருக்கு பாயிண்டே. எங்க தலைவிதி அடிக்கடி மாத்தி எழுதுற மாதிரி தட் பிளடி பிரம்மன் உங்களை ஏமாத்திருக்கான். பிரம்மனை பற்றி பேசாதே. சதுர்முகன் சிறந்தவர், உயர்ந்தவர், என்னை புரிந்தவர். பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த குழி வெட்டுறான், அடுத்தவனுக்கு கொடி தூக்குறான். அடுத்தாப்புல உங்க யமன் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பான் போல இருக்கு. சித்திரகுப்தா, சேம் சைடே கோலா. டெஃபினெட்லி நாட் மை லார்ட். இருந்தாலும் நரன் தேவர்களை பற்றி சொன்ன பாயிண்ட் எனக்கு மிகவும் பிடித்தது. வயசான அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. அது உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எங்க ஊர்லயும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் கிங்கரர்களும் இவ்வளவு நாள் பாடுபடுறீங்க. தேவர்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறாங்களா? ஆகையினால் மை டியர் காம்ரேட், யமலோகத்தை பூட்டுங்க, பூலோகத்துக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு விபரம் புரியும். டேக் லாங் ஹாலிடே அண்ட் கம் டு பூலோகம். ஐசே, நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். நரனே, நிலைமை தெரிய வைத்தாய், கொடுமை உணர வைத்தாய், என்னை புரிய வைத்தாய், நிமிர வைத்தாய். வாழ்க சொல்லுங்களா, யம தர்மராஜன் யமன் அதான் ஆயிடுச்சே. நான் ஏன் இங்க இருக்கணும்? ஆமா, நீ எதற்காக இங்க இருக்க வேண்டும்? Shall I go to பூலோகம்? ஓ, ஆனால் நாங்கள் கூப்பிடும் போது திருப்பி விட வேண்டும். Sure. மிஸ்டர் குப்தா, இதோ என்னுடைய விசிட்டிங் கார்டு. டடடாய். இழுத்து மூடலா கேட்டு வாங்கப்படியே. பூட்டை அம்மா அம்மா அம்மா, இருங்க இருங்க.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.